வணக்கம். நான் உங்கள் புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். "இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ப்பா. இரு பால் பாயாசம் குடிச்சிட்டு போ" அப்படின்னு இந்த அம்மா பாசமா பால் பாயாசம் குடுக்குறாங்க. அந்த பையன் வாங்கிக்கிட்டு சொல்றான் பாருங்க, "இதுல நீ விஷம் கலந்தாலும் கலந்திருப்ப. நீ முதல்ல குடிச்சிட்டு குடு. அப்புறமா நான் குடிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவும் அந்த டம்ளர வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த பால் பாயாசத்த குடிக்கிறாங்க. ஆனா என்னன்னா, உண்மையிலேயே அதுல விஷம் தாங்க கலந்திருக்கு. அம்மா குடிச்சுட்டாங்க. சரி நாமளும் குடிப்போம். அதுல விஷம் இல்ல போல அப்டின்ட்டு, அந்த பையனும் வாங்கி குடிக்கிறான். குடிச்ச உடனே தெரியுது அதுல விஷம் கலந்திருக்காங்க அப்படின்னு. எதுக்காக இந்த அம்மா தன்னோட சொந்த பையனுக்கு, அதுவும் பிறந்தநாள் அன்னைக்கு பையனுக்கு பிடிச்ச பால் பாயாசத்துல விஷம் வச்சு குடுக்கணும் அப்படின்னா, தன்னோட மருமகளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு தான். இந்த கதைய கேட்கும்போது உங்களுக்கு அந்த படம் கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா? "அவள் வருவாளா?" இதுல பாருங்க, தன்னோட பையன் ரொம்ப கொடுமைக்காரன். மருமகள ரொம்ப அநியாயமா கொடுமை பண்றான். எப்படியாச்சு மருமகள பையன்கிட்டருந்து காப்பாத்தணுன்ட்டு காப்பாத்திட்டா. ஆனா இப்போ வந்து பாருங்க, அந்த மருமகளுக்கும் இன்னொரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த வாழ்க்கை தன்னோட பையனால கெட்டு போகக்கூடாதுன்னு சொந்த பையனுக்கு விஷம் வைக்கிறாங்க. நம்ம இந்த புராண கதைகள்ல வந்து கேட்டிருப்போம் இல்லைங்களா? போர்க்களத்துல முதுகுல குத்து வாங்கிட்டான் அப்படின்ற காரணத்துக்காக அவன் பால் குடித்த அந்த மார்பகங்கள வெட்டி சாய்த்த தாய்மார்கள பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இங்க இந்த அம்மா பாருங்க, தன்னோட மருமகளுக்கு தாயா மாறி தன்னோட மகன கொன்னுருக்காங்க. இப்போ நம்ம பொதுவா சொல்லலாம். பிறக்கிறப்போ எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். வளர்க்குறப்போ அது எப்படி வளருது அப்படிங்கிறது அவங்க அம்மா கையில தான் இருக்கு அப்படின்ட்டு. தான் செஞ்ச தப்பால தான் தன்னோட மகன் இவ்ளோ கெட்டவனா இருக்கான் அப்படின்னு அந்த அம்மாவும் அந்த பாயாசத்த குடிச்சு இறந்து போறாங்க. ஓகேவா? இந்த கதை ரொம்ப அழகான கதைங்க. ஒரு தாய் எப்படி இருக்கணும்? அது இல்லாம போச்சுன்னா, அந்த தாய் தாயா இருக்க தகுதி இல்ல. அப்படிங்கிறத உணர்த்தது தான் இந்த கதை. அதனால தான் அவங்களும் அந்த விஷத்த குடிச்சிருக்காங்க. ஒண்ணு தன்னோட மகன தன் கையால கொன்னுட்டோமே அப்படிங்கிற ஒரு கஷ்டம். இப்படிப்பட்ட ஒரு பையன பெத்துட்டு, அவன கொல்றது கூட தப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு நிம்மதி ஒரு பக்கம். இல்லையா? ஸோ, தாய் அப்படிங்கிறவ மகன வந்து பெத்துக்கிறது மட்டும் இல்ல. அவன எப்படி நல்லவனா வளர்க்கறது அப்படிங்கிறதும் ஒரு தாயோட கடமை தான். கெட்ட பையன வளர்க்குற தாய் உண்மையான தாயாவே இருக்க முடியாதுங்க. தாய் அப்படிங்கிறவங்க பெத்த பையனுக்கு மட்டும் இல்ல. அன்பு செலுத்தணும். நல்ல குணங்கள கத்துக் குடுக்கணும். இந்த 2மே இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த ஒரு பெண் தாய் தான். தாய் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு சமம். அதனால தான் தாய எப்பவுமே நம்ம முதல் இடத்துல வச்சிருக்கோம். தாய், தந்தை தான் எப்பவுமே நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அன்பையும் சரி, குணங்களையும் சரி, முதல்ல ஒரு குழந்தை அம்மா கிட்ட இருந்து மட்டும் தான் கத்துக்குது. அத தவறிட்டா அந்த தாய் தகுதி இல்லாத தாய் தான். நான் எப்பவுமே என்னோட குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நல்ல கதைகள படிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். ஸோ நான் படிக்கக்கூடிய அந்த கதைகள உங்க கூடவும் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முடிஞ்சா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.